இந்த நியூ மாடல் ப்ளவுஸ் அப்படின்றது ஒரு கோல்டு மஜந்தா காம்பினேஷனில் சென்டரில் ஒரு வி பேட்ச் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த நியூ மாடல் ப்ளவுஸை பேட்டர்ன் மேக்கிங் பண்ணுறது, இந்த நியூ மாடல் ப்ளவுஸை எப்படி மேலே பரப்பி வெட்ட போகிறோம், எப்படி ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். இந்த நியூ மாடல் ப்ளவுஸில் நாம் எப்படி இந்த பேட்டர்ன் எடுக்க போகிறது, எப்படி ஸ்டிச் பண்ண போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்பவும் போல் ஒரு பேக்கை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உங்களோட அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் பேக் வெட்டியிருந்தாலும் சரி, அல்லது ஒரு அளவு எடுத்து நீங்கள் பேக் வெட்டியிருந்தாலும் சரி, அந்த அளவு ப்ளவுஸோட பேக் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கழுத்தோட இறக்கம் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு, குள்ளமாக இருக்கவங்களுக்கு 7.5 இன்ச்சு, மீடியமாக உள்ளவங்களுக்கு 8 இன்ச்சு, ரொம்ப உயரமாக இருக்காங்கன்னா 8.5லேருந்து 9 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் கழுத்தினுடைய பின் கழுத்தினுடைய இறக்கத்தை வச்சுக்கலாம். கழுத்தினுடைய அகலம் அப்படின்றது அளவு ப்ளவுஸ்லேயோ அல்லது நீங்கள் எடுத்த அளவு மூலயமா வர அகலத்தை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். நான் இதெல்லாம் ரொம்ப 7, 6 தூக்கி மேலே போட்டிங்கன்னா இந்த மாதிரி மாடர்ன் ப்ளவுஸ்க்கு சரியாக வராது. அதனால் ஒரு 8, 8.5, 9 அந்த அளவுக்கு நீங்கள் இறக்கி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு தான் இப்படி நான் ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்கேன். ரைட்டு, இதுக்கு அடுத்து வரக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா இந்த டிசைனை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துட்ருக்கேன். இந்த வளைவை நம்ம உண்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாட்டம் ஃபோல்டுக்காக உள்ள இடத்த ஸ்ட்ரைட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாட்டம் ஃபோல்டு லைனை எடுத்துகிட்டேன். நான் பாட்டம் ஃபோல்டு இல்லாத நம்ம துணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கழுத்தினுடைய அகலத்தில் 4 இன்ச்சு தூரத்தை தள்ளி இருக்கேன். ஏன்னா எப்போவுமே கழுத்தில் லைனிங்கில் வெட்டும்போது ஒரு 4 இன்ச்சு இதே ஷேப்க்கு அப்படியே வச்சு நம்ம வெட்ட போகிறோம். அதே மாதிரி பாட்டம் கூட பார்த்திங்கன்னா மடிக்கிறதுக்கான துணி இல்லாததால் இங்கே வரைக்கும் அப்படியே 4 இன்ச்சு தூரத்தை நகர்த்திருக்கேன். இந்த உயரத்தில் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 4 இன்ச்சை நகர்த்திட்டு இப்படி கிராஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லைன்லேருந்து 4 இன்ச்சு வெளியில் இழுத்து லைட்டாக ஷேப்பை மாடிஃபை பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 8 இன்ச்சாண்ட வரும்போது பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு அளவுக்கு உள்ளே தள்ளிட்டு இந்த ரவுண்டு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த உயரத்துலேருந்து எவ்வளோ மேலே தூக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உங்களோட விருப்பத்தை பொறுத்து ஒரு 3/4 இன்ச்சோ அல்லது 1 இன்ச்சோ நீங்கள் தூக்கிக்கலாம். 1.5 இன்ச்செல்லாம் எடுக்க வேண்டாம். ஒரு 1 இன்ச்சு எடுத்திங்கன்னா போதுமானது. அழகாக ரவுண்டு வந்துடும் உங்களுக்கு. ரைட், இப்போ இந்த பீஸை செப்பரேட் பண்ணலாம். நம்ம இப்போது இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பீஸுக்கு ஒரு எல்லோ கலர் காட்டியிருக்கேன், இங்கேக்கு மஜந்தா காட்டியிருக்கேன். இங்கே வரக்கூடிய இந்த பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸில் வெட்டி எடுக்க போகிறோம். அதை தனியாக ஒரு மஜந்தா பீஸாக காட்டியிருக்கேன். இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு ஏற்கனவே எடுத்த ஷேப்பில் இருந்து ஒரு 1 இன்ச்சு இந்த ஷேப் அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச்சு எல்லா இடத்துலையுமா வச்சுட்டு அப்படியே நம்ம ஷேப் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த மஜந்தா பீஸ் பிளைன் பீஸை நம்ம எடுத்துடலாம். ரைட்டு, இப்போ பேட்டர்ன் நம்ம நேராக கட் பண்ணுற இடத்துல இருந்து நம்மளுடைய பாடத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாடர்ன் ப்ளவுஸோட பேட்டர்ன் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்து முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இதை துணியில் எப்படி கட் பண்றது, எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்றது இருக்கு. அதுக்கு முன்னாடி பாரத் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வழங்கக்கூடிய ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் ஃபார் பேட்டர்ன் மேக்கிங் அப்படின்னு ஒரு டிவிடி நாங்க வெளியிட்டிருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுடிதார், சல்வார், கேதரிங் பேண்ட், கம்மீஸ்ல பிராட் பாட்டம், ஒரு 10 வகையான கழுத்து பேசிக் நெக் வெரைட்டிஸ் எப்படி பண்றது அப்படின்றத ஒரு 2 டிவிடியா வெளியிட்டிருக்கோம். லெவல் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதாரண பிளவுஸ், கட் பிளவுஸ், 3 பீஸ்ல கட்டோரி, 4 பீஸ்ல கட்டோரி பிளவுஸ் எப்படி பண்றது, பிரின்சஸ் கட் பிளவுஸ், சாதா பிளவுஸ்ல பிரின்சஸ் கட், கட் பிளவுஸ்ல பிரின்சஸ் கட் எப்படி பண்றது, கேப் ஸ்லீவ் எப்படி பண்றது அப்படின்றத பிளவுஸ் மேக்கிங் அப்படின்ற ஒரு டிவிடி 4 டிவிடியா வரும். இது வந்திருக்கு. வீட்டுல பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் பயிற்சி பண்ண முடியாது, வீட்டிலேயே இருந்து பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல ஏற்கனவே பாதியில இந்த பயிற்சியை செய்ய முடியாம தொடராம விட்டுட்டவங்க, ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நாங்க இதுல நல்லா ஸ்கில்டா வரணும், நல்ல டெக்னிக்கலான விஷயங்கள் தெரியணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்காகவே இந்த மாதிரியான ஒரு டிவிடி பண்ணிருக்கோம். இதனோட சாம்பிள்ஸ் 1-2 சாம்பிள்ஸ் tailoringinstitute.com என்ற வெப்சைட்ல போட்டிருக்கோம். நீங்க சாம்பிள்ஸ் பாக்குறவங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி இதை நெட் பேங்கிங் மூலமா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க bharatskills.com எங்களோட வெப் ஸ்டோருக்குள்ள போயிட்டு நீங்க நெட் பேங்கிங் மூலமாவோ அல்லது கேஷ் ஆன் டெலிவரி தேவைப்படுறவங்க இதை வாங்கிக்கலாம். இதுக்கு மேல இந்த பாடத்தை எப்படி துணியில பரப்பி வெட்டுறது, எப்படி ஸ்டிச் பண்றதுன்றது இருக்கு, பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த லெசனை பேட்டர்னை நம்ம கட் பண்றதுல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஏற்கனவே உள்ள ஒரு பேக் நம்ம வரைஞ்சி ஒரு காப்பி எடுத்துக்கலாம். அதில் மாடிஃபை பண்ணா போதும். நம்மளுடைய ஒரிஜினல் பேக் நம்ம கையில் இருக்கணும். இந்த பேக் எடுத்துடலாம். நம்ம இதுக்கான கழுத்து பாகத்தை ஒண்டி வரைஞ்சிக்கலாம். இவ்வளோ
டீப் இருக்கணும் அப்படின்றதுக்கு கழுத்தில் ஒரு சீம் அளவுக்கு நகர்த்தி மார்க் பண்ணிக்கணும். ஒரு தையல் வாசி அளவுக்கு நகர்த்திக்கலாம். சைட் நெக்கில் மாத்திரம் கழுத்தோட ஆழம்ன்றது நம்ம ஏற்கனவே செட் பண்ணிட்டோம். பாட்டம் ஃபோல்டு லைனை வந்து எடுத்துடலாம். நம்ம 1.5 இன்ச்சு நம்ம பாட்டம் ஃபோல்டு வச்சுருந்தா அதை எடுத்துடலாம். நீங்கள் 4 இன்ச்சு வச்சு வெட்டிருந்தீங்கன்னா விட்டுறலாம். அப்படி 4 இன்ச்சு வச்சு வெட்டியிருந்தா கூட அந்த 4 இன்ச்சு எடுத்துடலாம். கழுத்தை வந்துட்டு வரைஞ்சி நம்ம வெட்ட போகிறோம். ஆமுலை கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பாடமாக பார்த்தோம். இந்த சென்டர் பேட்சை வச்சு போய் காட்டியிருக்கேன். ரைட், இதுதான் பேக்கோட பேனலை நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வெளிப்புறத்தில் 4 இன்ச்சு கழுத்து பாகத்திலிருந்து ஆரம்பித்து பாட்டம் வரைக்கும் 4 இன்ச்சு விட்டு வரைஞ்சிக்கிற பாருங்க. 4 இன்ச்சு கீழே இறக்கி வரைகிறேன் அப்படின்றத காட்டியிருக்கேன். ஒரு 4 இன்ச்சு அப்படியே வச்சு வரைஞ்சிட்டே போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்களா? ரைட், இதை கட் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு எக்ஸஸா இருந்தா போதும். நம்ம வரைஞ்சிருக்கிற படத்துக்கு தெரியல. ரைட், பேக்கை வரைஞ்சிருக்கோம். இந்த பேட்டர்னோட சைஸை விட கழுத்து பகுதியிலிருந்து பாட்டம் பகுதி வரைக்கும் ஒரு 4 இன்ச்சு எக்ஸஸா வச்சிருக்கோம். இதை வி ஷேப் பண்ணிக்கலாம். ரவுண்டா இருக்கிறது வி ஷேப் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு லைனிங்ல ஃபோல்டு லேயர்ல நம்ம எடுக்கிறோம். லைனிங்ல ஃபோல்டு லேயர்ல எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். இதை இதுக்கு டாப் சைடு 4 இன்ச்சு, டவுன் சைடு 4 இன்ச்சு வச்சுக்கலாம். டாப் சைடில் 4 இன்ச்சு, டவுன் சைடில் 4 இன்ச்சு, சைடில் மாத்திரம் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கலாம். மேலே ஏற்றி தைக்க எடுத்துக்கலாம். இது ஒரு பேட்டர்ன். இதை துணியில் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி 2 துண்டு நமக்கு தேவை. அதனால 2 துண்டு எடுத்துக்கலாம். இதுக்கு கேன்வாஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். பாடியோட பேனல் எடுத்து வச்சிருக்கேன். நான் அதை வரைஞ்சிக்கிறோம் அப்படின்னு வச்சுட்டு 1 இன்ச்சு நகர்த்தி வச்சு தூரத்தை வரைஞ்சிக்கிறேன். பாட்டத்துல இருந்து ஒரு 1 இன்ச்சு நகர்த்தி வச்சு தூரம் வரைஞ்சிக்கிறேன். ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்தையும் 1 இன்ச்சு வர்ற மாதிரி போட்டிருக்கேன். இந்த குண்டூசி போட்டுக்கிறது நகர்ந்து போகாம இருக்கிறதுக்காக நம்ம குண்டூசி மாட்டிக்கலாம். நம்ம கேன்வாஸ் வந்து வலுவழுப்பா இருக்கும். அதனால நகர்ந்து போகாம இருக்கிறதுக்காக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோல்டன் கலர் ஃபேப்ரிக்ல இதை ஃபியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு ட்ரெஸ்ஸில் காட்டும்போது இது வந்து மஜந்தா ஃபேப்ரிக்ல காட்டியிருக்கேன். நான் துணி மாற்றிட்டேன். நான் இந்த கோல்டன் ஃபியூஸ் பண்ணியாச்சு, ஒட்டி இருக்கு. ஒட்டுறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வச்சு முதல் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸை கொண்டு போய் அதில் குண்டூசி வச்சு மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. கரெக்டாக இருக்கணும். ஷேப்ஸ் வந்து மாறக்கூடாது. வெட்டி இருக்கிறது எப்படி இருக்குன்னு காட்டிருக்கேன். அதை விட ஒரு 4 இன்ச்சு எக்ஸஸா வச்சு வெட்டிக்கிறேன். உள் பக்கத்தில் ஒரு 4 இன்ச்சு எக்ஸஸா வச்சு வெட்டிட்டு வரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கத்துலையும் ஒரு 4 இன்ச்சு எக்ஸஸா வச்சு வெட்டிக்கலாம். இப்போ எல்லா பாகங்களையும் வெட்டி வச்சிருக்கு. பேக்கோட சென்டர் பேனல், அதுக்கு லைனிங்கு, ஆக்சுவல் ஃபேப்ரிக், எந்த துணியில் தைக்க போகிறோம் அந்த துணி, பட்டி, ஃப்ரண்ட் பாகம், ஸ்லீவ் பார்ட் இதெல்லாம் வெட்டிக்கிறத காட்டியிருக்கேன். இதை தைக்க நம்ம ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்டர் அந்த வளைவாக ஒரு கேன்வாஸில் வெட்டின பாகத்தை வச்சு தைக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு சைடை வந்து மடிச்சு தைச்சிக்கலாம். எட்ஜில் ஸ்டிச்சிங் இருந்ததுன்னா போதுமானது. ரொம்ப வெளியில் வரக்கூடாது ஸ்டிச்சஸ். ஏன்னா அங்கே வந்துட்டு பைப்பிங் நம்ம போட போகிறோம். பைப்பிங்க்கு உள்ளே வர மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பைப்பிங்க்கு உள்ளே வர மாதிரி ஒரு 1 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுறேன். ரொம்ப ஷேப்டாக இருக்க பாகலாம் இந்த மாதிரி வி ஷேப்பில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் போகிறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும். ரைட், இப்போ வந்துட்டு ஓரத்தை மடிச்சு தைச்சாச்சு. அந்த சைடுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கோல்டன்ல பைப்பிங் போட போறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நீளத்துக்கு 1.25 இன்ச்சு அகலத்துல ஒரு கிராஸ் பீஸ் நம்ம வெட்டி எடுத்துருக்கோம். அது வந்து ஒரு சிங்கிள் சைடு வந்து நம்ம மடிச்சு தச்சுக்கலாம். மடிச்சு தச்சுக்கங்க. சிலும்பல் இல்லாம மடிச்சு தச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல கிராஸ் பீஸ்லாம் கொஞ்சம் சென்டர்லாம் விரிச்சு வைங்க.
மடிச்சு தச்சிட்டு இருக்கிறத காட்டிட்டு இருக்கேன். ரைட். இந்த கிராஸ் பீஸுக்கு மேல அந்த துண்டை மடிச்சு தச்ச பாகத்தை வச்சு 1/8 நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். அந்த இடத்துல பைப்பிங்காக கரெக்டா 1/8 டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா போதுமானது. இந்த 1/8 டிஸ்டன்ஸ்ல இது ஆயிட்டு இருக்கு. இப்போ டாப் டு பாட்டம் கரெக்டா 1/8 டிஸ்டன்ஸ் தச்சுட்டு வாங்க. தச்சாச்சு. ஆரம்பிக்கிற இடம் முடிக்கிற இடம் குறுக்கட்டு முடிங்க. இப்போ இதை எப்படி பைப்பிங் திக்னஸ் எப்படி வச்சு போடுறது அப்படின்றத காட்டிட்டு இருக்கு. ஒரு சைட்ல வந்து பைப்பிங்கான துணியை மடிச்சு பைப்பிங் போட்டுட்டு இருக்கேன். அது எஸ் மாதிரி இருக்க ஷேப்பா இருக்கிறதுனால நல்லா ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வளைச்சு போடுங்க ட்ரெஸ் திரும்புறதுக்கு. ரைட். வந்து பைப்பிங் போடுறது எப்படி அப்படின்றத பார்த்துட்டு இருக்கீங்க. பைப்பிங் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத காட்டியிருக்கேன். இது மாதிரி 2 பக்கமும் நீங்க அந்த பைப்பிங் போட்டுக்கோங்க. இப்போ லைனிங் எடுத்து உள்பக்கம் துணியினுடைய உள்பக்கமா வச்சிருக்கேன். உள்பக்கம் வச்சுட்டு ஃபுல்லா அப்படியே நம்ம லைனிங்குடைய ஓரமா தையல் போட்டுக்கலாம். லைனிங் தான் கரெக்டான சைஸ்க்கு நம்ம வெட்டிருக்கோம். ஆக்சுவல் ஃபேப்ரிக்லாம் கொஞ்சம் எக்ஸஸாவே வச்சு வெட்டிருக்கோம். அதனால லைனிங்கோட சைஸுக்கு நம்ம ஓரமா தையல் போட்டுட்டு அதிகமா இருக்கக்கூடிய துணிகள் எல்லாம் வெட்டி எடுத்துடலாம். நம்ம இது மாதிரி 2 பக்கமும் தையல் போட்டுட்டுங்க. லெப்ட் ரைட் பாகங்களுக்கு எல்லாம் தையல் போட்டுடலாம். போட்டு வச்சிருக்கிறத காட்டுறேன். இப்போ வந்துட்டு உள்பக்கம் இருந்து அடிச்சு வெளிப்பக்கமா இதை திருப்ப போறேன். அவுட் சைட் ஃபேசிங் கொண்டு வரேன். லைனிங் சைட்ல வச்சு தைக்கிறேன். இதை லைனிங் சைட்ல இருந்து இந்த கழுத்துக்கு வர இந்த துண்டை வச்சு தச்சுட்டு இது வந்து வெளிப்பக்கமா திருப்ப போறேன். இந்த ரவுண்ட்லாம் வர இடம் நல்லா அழகா நீங்க கர்வ் கொடுங்க. அப்பதான் அது வந்துட்டு ஷேப்ஸ் வந்து நல்லா வரும். அதனால குறுக்கட்டி ஆரம்பிங்க, குறுக்கட்டி முடிங்க. கொஞ்சம் வி ஷேப்ல வெட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு ரவுண்டு இடம்லாம் திரும்பணும்னா கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனால கொஞ்சம் வெட்டி விட்டீங்கன்னா அழகா திரும்பிடும். இப்போ அந்த எட்ஜுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பைப்பிங்க்கு உள்ள வர மாதிரி அந்த ஸ்டிச் இருக்கட்டும். எட்ஜு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பக்கம் பைப்பிங் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே பைப்பிங் போட்டு வச்ச சைடு பைப்பிங்கோட ஓரமா தையல் அடிச்சு இந்த பாகத்தை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் இன்னொரு பக்கம் பைப்பிங் போடுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றதுக்காக இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் பைப்பிங் போட்டதை காட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஆப்போசிட்ல பைப்பிங் போடுறதுக்காக பைப்பிங்கான துணியை தயார் பண்ணிக்கலாம். ஒரு கோல்டன் ஃபேப்ரிக்கோட ஒரு சிம்பிளான ஓரத்தை தச்சு முடிச்சுக்குவோம். முதல் பைப்பிங்கான துணியை கீழே வைங்க. கழுத்து பாகத்துல இருந்து ஒரு 1/8 டிஸ்டன்ஸ் கொடுத்து தச்சுட்டு வாங்க. கரெக்டா டிஸ்டன்ஸ் வந்து 1/8 இருந்ததுன்னா போதுமானது. எட்ஜ் வரைக்கும் 1/8 டிஸ்டன்ஸ் தச்சுட்டு வாங்க. இத பைப்பிங் எப்படி மடிச்சு பிடிக்கணும் அப்படின்றத காட்டியிருக்கேன். இப்போ பாட்டம் சைட்ல இருந்து கழுத்து வரைக்கும் பைப்பிங் அப்படியே ஸ்ட்ரைட்டா நீங்க பண்ணிக்கலாம். ரைட். இப்போ இந்த மாதிரி 2 பக்கம் துணிக்கும் பைப்பிங் பண்ணிக்கோங்க. இப்போ வரக்கூடிய இதுல வந்து இந்த சென்டர் பேனல் எப்படி தயார் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டருக்காக வெட்டி வச்சிருக்கேன் இந்த துணியை வந்து மஜந்தா ஃபேப்ரிக்ல வச்சு தச்சுப்போம். அந்த லைனிங் கரெக்ட் சைஸ்ல இருக்கிறதுனால லைனிங் போக மீதி உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம
இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த துணியில கோல்டன் லூப்ஸ் தயார் பண்ண போறோம். கோல்டன் ஃபேப்ரிக்ல லூப்ஸ் தயார் பண்ண போறோம். இந்த லூப்போட திக்னஸ் வந்து 3/8 இன்ச்சஸ், அதாவது 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி அளவுக்கு இருந்ததுன்னா போதுமானது. லூப்பா தயார் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கோல்டன் ஃபேப்ரிக் வச்சு. லூப்போட ஒரு முனையை தச்சு எடுத்து திருப்பிக்கலாம். நம்ம லூப்பா திருப்பி வச்சிருக்கிறத பாக்குறீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சென்டர்ல வி ஷேப்ல வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறோம். என்ன மாதிரியான வி ஷேப்ல நம்ம வைக்க போறோம் அப்படின்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி கோடுங்கெல்லாம் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா கூட ஈஸியா தான் இருக்கும். அதனால எத்தனை இடத்துல வைக்க போறோம் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் லைன் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் இதுதான் டிசைன். கொஞ்சம் நான் பண்ணும்போது 4 இடத்துல வைக்கிறேன், நீங்க பண்ணும்போது 5 இடத்துல வைக்கிறீங்கன்னா டிசைன் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். அதனால நீங்க தான் பிளான் பண்ணணும் எத்தனை இடத்துல வைக்க போறோம். மேல 2 இடம், கீழே 2 தடவை வைக்க போறேன். மேல 3 தடவை, கீழே 3 தடவை வைக்க போறேன். மேல ஒரே ஒரு தடவை வைக்க போறேன், கீழே ஒரே ஒரு தடவை வைக்க போறேன். இதெல்லாம் மாத்தி மாத்தி நம்ம இந்த வி ஷேப்லாம் வைக்கலாம். அல்லது இந்த வி பேட்சை வேற ஏதாவது மாடல் பண்ணி வைக்கலாம். நம்ம இப்ப நான் அந்த லூப் மாடல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லூப்ஸ் எல்லாம் அகலம் அதிகமா உள்ள பாகத்துல ஃபர்ஸ்ட் தையல் போட்டுக்கோங்க. இதுல வந்து 4 லூப் வைக்கிறேன் நான். தச்சிட்டு இருக்கோம். லூப் எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கீங்க. லூப்புடைய செகண்ட் ஸ்டிச் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். லூப்ல 2வது தையல் இப்ப நம்ம போட்டுட்டு இருக்கோம். லூப் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது எப்படி இருக்கு அப்படின்றத காட்டிருக்கேன். இது வந்து டாப் சைட்ல மாத்திரம் பைப்பிங் வைக்கிறேன். தேவைப்பட்டா நீங்க பாட்டம் சைட்லயும் பைப்பிங் வச்சுக்கலாம். இதுல நான் டாப் சைட்ல மாத்திரம் தான் பைப்பிங் வச்சிருக்கேன். அதுக்கான பைப்பிங் ஒரு சைடு சிலம்பலான ஓரத்தை ஃபர்ஸ்ட் தச்சுக்கலாம். இன்னொரு 2 லைனிங் வெட்டினதுல இன்னொரு லைனிங் எடுத்து டாப் சைடும் பாட்டம் சைடும் மட்டும் அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல சைட் சீம் வந்து அடிக்க வேணாம், திருப்புறதுக்கு தேவைப்படுறது. அதனால டாப் பாட்டம் தச்சுட்டு ஷேப்பை வெட்டி விட்டுக்கோங்க வி ஷேப்ல. அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துக்கலாம். 2 சைடு இப்ப பினிஷிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ டாப் சைடுக்கு மாத்திரம் நான் பைப்பிங் வைக்க போறேன். இதுல நீங்க விரும்பினா பாட்டம் சைடும் பைப்பிங் வச்சுக்கலாம். நீங்க டாப்ல எப்படி பைப்பிங் ஃபோல்ட் பண்ணி பிடிக்கிறது அப்படின்றத காட்டிருக்கேன். வச்சு முடிச்சாச்சு. வச்சு நம்ம தைக்க போறோம். இதுக்கு சென்டர் பேட்டர்ன் நம்ம எடுத்து வச்சிருக்கிறத வச்சு டீஸோ அல்லது பென்சிலோ எடுத்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதோட ஷேப்ஸ் வர மாதிரி. இப்போ இந்த கரெக்டா அந்த பைப்பிங்குடைய உள் தையல் வந்திருக்க இடத்த கொண்டு போய் வச்சு பின் பண்ணிக்கோங்க. குண்டூசி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இதை அட்டாச் பண்ணலாம். இது வந்து இப்போ செகண்ட் சைடு 2 பக்கமும் அந்த மாதிரி நம்ம தச்சு முடிச்சிடலாம். இது ஃப்ரண்ட் பேக் ஸ்லீவ்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த உடை எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். நம்முடைய இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய தையல் கலை சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காதீங்க. வாழ்க வளமுடன்.